வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காஸ்மோஸ் டெசன் வேலெட்டில் வந்து லம் அப்படிங்கிற காயினை ஸ்டேக் பண்ண போகிறோம். இந்த லம் நெட்வொர்க் காயின் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 0.002 போயிட்டுருக்கு. இந்த காயினுடைய ஹை பார்த்தீங்கன்னா ₹2.10-14 போயிருக்குது. இதுதான் வந்து இயர் லோ, லைஃப் லோ, ரைட்டுங்களா? ஓகே, இந்த காயின் எங்கே வாங்கலாம்னா ஓஸ்மோசிஸ் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ ஓஸ்மோசிஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறது எப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அது நீங்கள் கெப்லர் வேலெட் மூலமாக தான் வாங்க முடியும். கெப்லர் வேலெட்டை ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். கெப்லர் வேலெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓஸ்மோஸ் காயினை வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சிடணும் வேலெட்டில். அதுக்கப்புறம் வந்து ஓஸ்மோஸ் காயினை நீங்கள் லம் நெட்வொர்க்காக மாற்றணும், ரைட்டுங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி ஆட் நெட்வொர்க் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓஸ்மோஸையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது லம் காயினை ஆட் பண்ணுறீங்க கெப்லர் வேலெட்டில். அதுக்கப்புறமா ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஓஸ்மோஸ் காயினை உள்ளே கொண்டு வருவீங்க கெப்லர் வேலெட்டில். மூணாவது டேப்பில் போய் டீசென்ட்ரலைஸ்ட் ஆப் அந்த கீழேருந்து 4வது இருக்கும் வேலெட்டில், அதை போய் ஓஸ்மோஸ் எக்ஸ்சேஞ்சருக்குள்ளே லாகின் பண்ணி அதில் போய் நீங்கள் வந்து ஸ்வாப் கொடுக்குறீங்க. ஓஸ்மோஸ் காயினை வந்து உள்ளே கொண்டு வந்ததை லம்மா வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணணும், 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப் வந்து இப்போ உங்கள்கிட்ட லம் காயின் இருக்கும், பட் நெட்வொர்க் வந்து ஓஸ்மோஸில் இருக்கும். நம்மளுக்கு தேவை வந்து லம் காயின் லம் நெட்வொர்க்கில் வேணும். ஸோ என்ன பண்ணோம்னா சேம் அதே லாகின்லேயே வந்து அசட்னு இருக்கும், அதில் போய் விட்ரா கொடுத்தீங்கன்னா நெட்வொர்க் சேஞ்ச் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கெப்லர் வேலெட்லேருந்து விட்ரா பண்ணி நீங்கள் லம் காயினை வந்து காஸ்மோசேஷன் வேலெட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம், ரைட்டுங்களா? LUM கொடுங்க. உங்களுடைய வேலெட்டில் இது காமிக்கிறேன்னா நீங்கள் LUM கொடுத்து சர்ச் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். சப்போஸ் வராத பட்சத்தில் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ரைட் சைட் டாப்பில் இருக்க அம்புக்குறியை கிளிக் பண்ணுங்கள். லம்மை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டா உங்கள் ஹோம் டேஷ்போர்டில் வந்துடும். LUM கொடுத்ததுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ரிசீவ் அட்ரஸை கிளிக் பண்ணி இதான் உங்கள் ரிசீவ் அட்ரஸ். இங்கே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் லம் காயினை வந்து கெப்லர் வேலெட்டில் காஸ்மோஸ் பிளாக் செயின் மூலமாக எக்ஸ்சேஞ்சர் வழியாக நீங்கள் வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்துடணும், சரியா? ஓகே, இந்த காயினை ஸ்டேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மாதம் 10% கொடுப்பாங்க. லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 21 டேஸு. அதுக்கப்புறம் நம்ம அன்ஸ்டேக் பண்ணிக்க முடியும். உள்ள காயினை கொண்டு வந்துட்டு எப்பயும் போல நிறைய வீடியோக்களில் சொன்ன மாதிரி ப்ளூ கலரில் ஏனுக்கில் அதை கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் ஸ்டேக் கொடுங்க. ஸ்டேக்ன்றதை ப்ரெஸ் பண்ணுங்கள். குவான்டிட்டி கேட்கும். எப்பயுமே ஃபுல் குவான்டிட்டி ஸ்டேக் பண்ணாமல் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி மட்டும் விட்டுட்டு நம்ம ஸ்டேக் பண்ணுறது வந்து கேஷ் பேஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபார்ம்ங்கிறத கொடுங்க. ராக்கெட் மாதிரி ஓடி முடிஞ்ச உடனே கீழே வந்து ப்ளூ கலரில் வந்து ஸ்டேக்ன்றது எனபிள் ஆகும். எனபிள் ஆன உடனே எனபிள் ஆகிடுச்சுங்களா, ஸ்டேக்கை கிளிக் பண்ணுங்கள். அவங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். வேலெட்டை நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணப்போ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஸ்டேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய திருப்பி ராக்கெட் மாதிரி ஓடுது பார்த்தீங்களா, ஓடி முடிஞ்ச உடனே கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய காயின் வந்து ஸ்டேக் ஆகிரும். ஓகே, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். திருப்பி ஸ்டேக்ன்றதை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பேக் வரேன், இன்னொரு தடவை பேக் வரேன். இப்போ நல்லா பார்த்துக்குங்க, என்கிட்ட காயின் வந்து 1,16,103 காயின் இருக்குது. கீழே இழுத்து விட்டுருக்கேன். லைவ்லேயே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். மாதம் 10% கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு ஸ்டேக்ட் ஆகிருச்சு. ரிவார்டும் பாருங்கள், அடுத்த செகண்ட் நம்ம ஸ்டேக் பண்ண அடுத்த செகண்டே நமக்கு ரிவார்டு வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ரிவார்டை எப்போ வேணால் கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணணும்னா உங்களுக்கு லாக்இன் பீரியட் 21 டேஸ். இப்போ நீங்கள் அன்ஸ்டேக் ஆகிடும், ஸ்டேக்கிலேருந்து அன்ஸ்டேக்கு வந்துடும். ஆனால் அன்ஸ்டேக் இருக்கிறத விட்ரா பண்ண முடியாது. அன்ஸ்டேக்கிலேருந்து அவைலபிள் வரதுக்கு 21 நாள் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே அவைலபிளுக்கும் வந்து உட்காந்துக்கிறோம். அவைலபிள் இருக்கிறத நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ரிவார்டை பொறுத்தளவு நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ரிவார்டை நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா அது அவைலபிளுக்கு வந்துடும். அவைலபிள்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு இன்ஸ்டண்ட்டாக எடுத்து வந்துடலாம். இதில் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப லோ தான். ஜஸ்ட் நம்ம ட்ரஸ்ட் வாலெட் மெட்டாமாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதில் கேஷ் பேஸ்க்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் வெறும் ஸ்மால் அமௌண்ட் தான் எடுக்கிறோம். ஓகே, நம்ம வீடியோ போட்டதுலேயே வந்து இந்த காயின் தான் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த காயினில் இருக்க ஒரு மைனஸ் என்னென்னா காயின் ரேட் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் மைனஸும் அதுதான் ப்ளஸும். இந்த காயின் மட்டும் இல்லை, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே எல்லா காயின்லேயுமே வந்து கிரிப்டோ கரன்சிலேயே இருக்கிறது ப்ளஸ் மைனஸ் என்னென்னா காயினோட ப்ரைஸ் தான். நம்ம நேரம் நல்லா இருந்து காயின் ரேட் குடிச்சுன்னா நமக்கு பெனிஃபிட். சப்போஸ் காயின் ரேட் குறைஞ்சுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி, லாபத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த காஸ்மோஸ் டெசன் வேலெட்டை வந்து ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ண போகிறதில்ல, லாங் டைம் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம ஸ்டேக் தான் பண்ண போகிறோன்ற பட்சத்தில் நிறைய காயின்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி ஒரு 30 காயின் வரைக்கும் போட்டிருக்கோம். இன்னமும் கூட என்னுடைய டார்கெட் ஒரு 50 காயின் வரைக்கும் வாங்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இதெல்லாம் குறையுதோ திருப்பி அதை வாங்கி ஆவரேஜ் பண்ணுவேன். ஒரு போர்ட்ஃபோலியோ செட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி நம்மளே வந்து நம்மளுக்கான கோர் போர்ட்ஃபோலியோ செட் பண்ணிட்டோம்னா எந்த காயின் வேணால் நமக்கு ஜாக்பாட் அடிக்கணும், நம்ம லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ரைட்டுங்களா?
இதில் ரெஃபரல் கிடையாது, எம்எல்எம் கிடையாது, டாஸ்க் கிடையாது, நெட்வொர்க் பிஸ்னஸ் கிடையாது. இது பியூர் டீசென்ட்ரலைஸ்ட் டெக்ஸ் வேலட். ஆல்ரெடி மார்க்கெட்டில் நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு எபோவ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இது காஸ்மோஸ் ஸ்டேஷன் வேலட் வந்து காஸ்மோஸ் பிளாக் செயினில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு மல்டி பிளாக் செயின் கான்செப்டோட ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஈகோசிஸ்டத்தில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு வேலட் இது. இதில் உங்களுக்கு ஏற்கனவே போட்டுக்க வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்கள் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். இல்லை என் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் மற்ற காயின்ஸ்லையும் வாங்கிக்க முடியும். இங்கே முக்கியமே வந்து இது எம்எல்எம் பிஸ்னஸ் கிடையாது, ஓகேங்களா? நெட்வொர்க் பிஸ்னஸ் கிடையாது. ஸோ இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பை.